ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் பாசிப்பருப்பு கடைசல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கத்திரிக்காய் வந்து நீளமான கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் குண்டு கத்திரிக்காய் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதனோட நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்போட இந்த கத்திரிக்காய் சேர்ந்து கடையல் செய்கிறதால ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, களி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு நான் வந்து 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து கடாயில் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாங்க. இந்த பாசிப்பருப்பு வந்து வறுத்து கடைசல் பண்ணுறதால வந்து நல்ல சுவை கிடைக்குங்க. அதுவும் இந்த பாசிப்பருப்பு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், அது கம்மியாகும் இந்த போல் வறுத்து செய்கிறதால. இப்போ வந்து பாசிப்பருப்பை நம்ம வறுத்துட்டோம். வறுத்து கழுவி நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேங்க, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க. கட் பண்ண கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 விசில் போட்டால் போதுங்க. 2 விசில்லையே நல்லா வெந்துடும். பாசிப்பருப்பு வறுத்ததால் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ வந்து நான் வந்து தாளிப்புக்கு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் வச்சு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்து அதுக்கடுத்து வந்து தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேங்க. அதுக்கடுத்து நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்பு வடகம் கொஞ்சம் லைட்டாக வறுத்த உடனே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதனோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். அதுக்கடுத்து பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதையுமே வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம். கிள்ளி சேர்த்து இது வந்து வெங்காயம் வந்து நல்லா இது போல் வந்து வறுபடணுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு இது வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்மளோட கத்திரிக்காய் கடைசல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. அது அப்படியே இருக்கட்டும். நம்ம குக்கர் பார்க்கலாம் வாங்க. குக்கர் வந்து நம்ம 2 விசில் போட்டிருந்தோம் இல்லையா, பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து இதை கரண்டியை வச்சு இது போல் கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்பவுமே இதை வந்து கலந்து கொடுக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு லைட்டாக கலந்து கொடுத்தா போதும். இப்போ வந்து நான் வந்து புளி சேர்க்குறேங்க. புளியை வந்து நான் வந்து வெயிலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு புளி பவுடர் சேர்க்குறேன். இது போல் புளி பவுடர் சேர்த்தா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நம்ம தாளித்து வச்ச தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்து இது போல் கலந்து இதுக்கு இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு கொதி விடலாம். ஏன்னா நம்ம இப்போ புளி சேர்த்துருக்கோம், புளி பவுடர் சேர்த்துருக்கோம். நம்ம தாளித்து வச்ச இதெல்லாம் வந்து தாளிப்பு ஒன்று சேரணுன்னா லைட்டாக இது போல் ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் வந்து தட்டில் சுடு சாதத்துக்கு சர்வ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, களிக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதனோட நான் வந்து புளிச்சக்கீரை வந்து ஊறுகாய் செஞ்சுருந்தேங்க, அதை தான் வச்சுருக்கேன் சைட் டிஷ்ஷாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.